Good morning, everyone. We are live at Chennai High Court. Today, the case which is being reopened here is Jenny's case from 2019. 2019, June on 6th, she was murdered, raped, and murdered brutally inside her own apartment. The police has sustained that she has got injuries of knife wounds 18 times on her body. It was inhumane act, and this has to be condemned again and much again. Today, this case has been reopened, and we are waiting to see who is the one who reopens this case. மேம் 5 வருஷம் முன்னால இறந்த மாணவி ஜெனியோட கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்? மர்டர் கேஸ் நீங்க மறுபடியும் ரீஓபன் பண்ண காரணம் என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜெனி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இத்தனை வருஷம் ஆகியும் காவல்துறையால அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல. அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். MBBS படிச்சுட்டு டாக்டர் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய நான் லா படிச்சுட்டு இன்னைக்கு வக்கீல் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ. சொல்லிட்டு போங்க. ஜெனி, நீ நிம்மதியா தூங்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விடவே மாட்டேன். இது மேல சத்தியம். பிரியங்கா, நீ டாக்டர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டது மட்டும் இல்லைம்மா, உன்னோடைய ஆசையும் அதுதான். எத்தனையோ பேர் மெடிக்கல் சீட் கிடைக்காம கவலைப்படும் போது நல்ல காலேஜில் கிடைச்ச சீட்டை தூக்கி போடுறது தப்பில்லையாம்மா? எனக்கு பிடிச்ச வேலை செய்யறதுல நான் எந்த தப்பும் நினைக்கலாமா? என் பொண்ணு படிப்பா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும், அவ கான்ஃபிடண்டா இருந்தா ஜெயிச்சு காட்டுவா. இதுலயும் சக்சஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வக்கீலுக்கு படிச்சு லைஃப்ல என்ன சாதிக்க போறா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பிரியங்கா, இது ஆன் லைஃப். உன்னோட டிசிஷனுக்கு நான் தடை இருக்க போவதில்லை. பட் இமோஷனலா நீ எடுக்கிற முடிவு ராங்கா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அட்வொகேட் பிரியங்கா. எஸ் யுவர் ஆனர். கோர்ட்டுக்கே வராத இந்த கேஸ எதுக்காக நீங்க விசாரணை கொண்டு வந்தீங்க? யுவர் ஆனர், ஸ்டூடெண்ட் ஜெனி ரேப் பண்ணி கொல்லப்பட்டது ஜூன் 6, 2019. 4 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் விசாரணையில் இருக்கிறதா போலீஸால் சொல்லப்பட்டது. CBCID கிட்ட ஒப்படைத்ததா சொல்லப்பட்ட இந்த கேஸ் அவங்களும் விசாரிக்கல. இதுவரைக்கும் குற்றவாளிகளை யாரையும் கைதும் செய்யல. ஸ்டூடெண்ட் ஜெனியை யார் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு அந்த ஒரு கொஸ்டின் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த வழக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில இந்த கேஸ் இங்க கொண்டு வர காரணம்? ஜெனி என்னோட ஃப்ரெண்ட். அண்ட் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் நடத்தப்படல யுவர் ஆனர். பொதுவான குற்றச்சாட்டுகளை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணா அது கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கும். சரியான ஆதாரங்களோ கேள்விகளோ இருந்தா நீங்க இந்த வழக்க தொடர கோர்ட் அனுமதிக்கும். அதுக்கான உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா? ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண ஆர்டர் தாக்கல் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். இந்த கோர்ட் எனக்கு துணையா நின்னா கண்டிப்பா ஜெனி வழக்குல நீதி கிடைக்கும். ஓகே, the court will accept this case. Thank you, Your Honor. இந்த கேஸ் விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ரத்தன், AC துவாரகா இவங்க கிட்ட சில கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு இந்த கோர்ட் அனுமதி கொடுக்கணும். வர புதன்கிழமை, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி நீங்க விசாரணை தொடங்கலாம். Thank you, Your Honor. Mandamus petition 237/2024. Advocate Priyanka. Your Honor, ஜெனி ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டதுக்கு பின்னால்
ஜேவன் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சத்தன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த வழக்கோட எஃப்ஐஆர் நம்பர் 9Z/2019 under the sections 302/376 POCSO 2012. இது இறந்து போன ஜெனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ப்ரொசீட்.